விடுதலை பார்ட் 2, the most expected part 2 in தமிழ் சினிமா. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஏன்னா வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷன், இந்த ஒரு கல்ட் மூவியை வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் கம்யூனிசத்தை இந்த பாட்டுல முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? கருப்பனுக்கு சாவலடா. சூர்யா அவர்களோட காதல் இந்த பாட்டுல தொடருதா இல்லையா? முதல் பாட்டுல நிறைய பேர் போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்துருக்கோம், அவங்களோட உண்மை முகம் ஒரு இடத்துல இருந்தது, பொய்யான முகமும் காமிச்சாங்க. ஸோ இந்த பாட்டுல ஜிவிஎம்மா இருக்கட்டும், சேட்டனா இருக்கட்டும், இவங்களோட முகம்லாம் என்ன மாதிரி வெளியில வரப்போகுது? இதெல்லாம் தான் இந்த பாட்டுல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து உயிர்ப்ப ஊரெல்லாம் மன்ற செய்ப்பவர் செம்மல் சிதைக்காலாதார் அப்படின்ற திருக்குறளுக்கான அர்த்தமும் இந்த ட்ரெய்லருக்கான அர்த்தமும் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி உலகளாவிய சினிமா விஷயம் மற்றும் பொலிட்டிக்கல் விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட காஸ்டிங்ஸ் அண்ட் க்ரூ அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா எக்கச்சக்கமா ஆல்ரெடி ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் ஆல்ரெடி நிறைய படத்துல வெளிப்படுத்தினவங்க தான். மஞ்சு வாரியர் அவங்க ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக தான் படமே சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சூரி, அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள், கிஷோர், அனுராக் கஷ்யப், போஸ் வெங்கட் அப்படின்னு வந்து ஒரு க்ரூ, பெரிய க்ரூ. இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பில் நீயா நானா போட்டி போட்டுட்டு இது எனக்கான சீனை நான் வேற லெவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு தன்னோட நடிப்பை வெளிப்படுத்துறவங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் கேஸ்டிங் அண்ட் க்ரூ. இவங்க எல்லாம் டைரக்ட் பண்ணவர் வந்து வெற்றிமாறன். இவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. 2007 2024 வரைக்கும் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட வெறும் 8 படங்கள். அந்த 8 படங்களும் பொல்லாதவன்லேருந்து இப்போ வரைக்கும் விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 இன்க்ளூட் சேர்த்து ஒரு கல்ட் மூவி ஒன்றுத்தையும் வந்து டைம் எடுத்து அவரோட கேஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு க்ரூவாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அவரோட ஆங்கிளாக இருக்கட்டும், பெர்செப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக அந்த எக்ஸிக்யூஷனை எப்படி சினிமோட்டோகிராஃபியாக மாற்றி அதை வந்து மக்கள் ஆங்கிளில் ஒரு கருத்தோடு எடுத்துகிட்டு போவார்ல. ஸோ அதில் வந்து அவர் வந்து ஜித்து கில்லாடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் மூவிலையும் பார்ட் 1 நம்மளுக்கு காமிச்சிருந்தாரு. யூஸ்வலாக வந்து நம்ம ராஜமௌலி மாதிரி டேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவார். எழுதிட்டு அது பார்ட் 1லேயே எடுத்துலாமா, இல்லை ஒரே பாட்டாக எடுத்துலாமா, இல்லை ஒன்று இல்லை 2 அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் யோசிப்பார். ஸோ அதே பேட்டர்ன் தான் வெற்றிமாறன் அவர்களும். விடுதலை பார்ட் 1 அப்படின்றது ஒரு இன்டர்வல் பிளாக் தான். அவரே சொல்லியிருக்காரு, அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து பார்ட் 2 எடுக்க வேண்டிய கட்டாயம். ஆல்ரெடி அதுக்கான பிளான் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து அது கட்டாயம். அதை நம்ம வந்து அதோட சீக்வலை காட்டினா மட்டும்தான் மக்களுக்கு என்னன்றதை புரியும். ஸோ அதுதான் விடுதலை பார்ட் 2. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மலாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பொசிஷனில் வந்துட்டு போவார். பட் செகண்ட் பார்ட்டு அவரோட ஷோல்டரில் தான் தாங்கி பிடிச்சிட்டு போறாருன்றது மாற்று கருத்தே இல்லை. அது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அடுத்தது மஞ்சு வாரியர் அவர்கள், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாங்கனாலே அசூரன்லேருந்து நிறைய படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து அஜித் அவர்கள் கூட படம் நடிக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அப்பியரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ரோல் இருந்தால் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு சைடில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு காமிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து அனுராக் கஷ்யப், அவரை பற்றி நம்ம சொன்னாலே அந்த வில்லனோட அந்த மேனரிசம், அந்த ஆக்டிங், அந்த ஸ்கில்லு, அது அவர் வந்து அந்த உடம்புல காட்டணும்னு அவசியமே இல்லை. அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபேஸ்லேயே காட்டுருவார். ஸோ அடுத்ததாக அப்படியே நம்ம பேரலாக பார்க்கும்போது கிஷோர் அவர்கள் வந்து அவர் கொடுத்த ரோலை வந்து பக்காவாக ஃப்ரம் பொல்லாதவன்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்காவாக இருக்கும். அந்த கல்ட்டா இல்லை ஒரு கிளாஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவரை நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா வெறுக்கிற மாதிரி நடிப்பார், இல்லை அவரை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா ரசிக்கிற மாதிரி நடிப்பார். அவர் ஒரு சைடு. அடுத்ததாக வந்து போஸ் வெங்கட், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தீரன் அதிகாரம் 1 வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு, கூடவே கார்த்தி கூடயே ட்ராவல் பண்ணுற ரோலு. அதில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த கூட இருக்க ரோலை வந்து உண்மையாலுமே நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்றதை நல்லா அழகாக வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல காட்டியிருப்பாரு. நெகட்டிவ் ரோலும் நிறைய பண்ணுவார். இப்படி வந்து அவரும் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்லும் ஒரு வேற லெவலில் இருக்கும். இப்படி வந்து ஓவராலாக இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதை வந்து மொத்தமாக ஆஸ் ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பர்டிகுலர் ஸ்டோரிக்கு வந்து உயிர் கொடுக்குற விதமாக வந்து இளையராஜா அவர்களோட மியூசிக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து இளையராஜா தான் இதுக்கு வந்து மியூசிக் போடணும் அப்படின்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு கிராமத்து ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு.
அந்த சப்ஜெக்ட்னும் போது அந்த ஒரு பர்டிகுலர் கிளாசி மியூசிக் வந்து இங்கே நுழைச்சோம் அப்படின்னா உண்மையாலுமே மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த வழி நெடுக காட்டுமல்லி அந்த சாங் வந்து பட்டி தொட்டி எங்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. எப்படின்னா எல்லாருக்கும் காதில் அந்த இனிமை கேட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கை கொடுத்தாரு. அதை தவிர்த்து மியூசிக் ஓவராலாக படத்தில் வேற லெவல். இதே மாதிரி தான் விடுதலை பார்ட் 2க்கும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சைடு. அடுத்ததான் வந்து சினிமோட்டோகிராஃபி ஆர் வேல்ராஜ். வெற்றிமாறன் வந்து மொத்தமாக ஒரு 8 படம் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காரு அப்படின்னா அதில் ஒரு 4 படம் வந்து ஆல்ரெடி சினிமோட்டோகிராஃபிக்கு வந்து இவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் த மோஸ்ட் லக்கி சாம் அப்படின்னு வந்து வெற்றிமாறன் ஃபீல் பண்ணுற ஒரு மனுஷன். இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கலை, எல்லாமே ஒரு கிராமத்து சைடில் பர்டிகுலராக மலை பிரதேசத்தில் நடிக்கும்போது அதுக்கான ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது அந்த மலை பிரதேசத்தில் நாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருப்பார் விடுதலை பார்ட் 1லயே. இப்போ சூரி வந்து ஒரு இடத்துல வந்து ஜீப் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு ரியலிஸ்டிக், அது ரியலான இடம். பட் அந்த இடத்துலயே வந்து அந்த கேமரா ஆங்கிள்ஸை வச்சு இன்னும் ரியலிஸ்டிக்கா காட்டியிருப்பாரு. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய பேக் போன் ஆஃப் விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேல்ராஜ் அவர்கள் த லக்கி சாம் ஆஃப் வெற்றிமாறன். ஸோ இதெல்லாம் டெக்னீஷியன் ஆஸ்பெக்ட்ஸ். முதல் ஷார்ட்லயே ஒரே சீன்ல வந்து வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லியிருப்பாரு. இந்த சைட்ல வந்து அந்த கம்யூனிசம் சிக்கல் எனப்படும் அந்த கத்தி, இந்த சைட்ல வந்து அந்த ஹேமர் சுத்தியல். ஸோ வந்து முதல் உலகப் போர்ல ரஷ்யாவால் அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு சித்தாந்தம் தன்னுடைய கம்யூனிச ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்தியல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், தொழிற்சாலையை சார்ந்த ஊழியர்கள். இந்த சைட்ல வந்து அந்த கத்தி வந்து விவசாயிகள், விவசாய தொழில் பண்றவங்க. ஸோ இவங்களுக்கான ஒற்றுமையான ஒரு கொள்கை தான் வந்து கம்யூனிசம் அப்படின்ற கொள்கை. இந்த கம்யூனிசம்க்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேபிட்டலிசம், முதலாளித்துவம். அதாவது அடிமைத்தனமா அவங்க செய்யறதான் செய்வாங்க, முதலாளிகள் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றத வந்து சில காலங்கள் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதை வந்து இந்த பர்டிகுலர் படத்துல ரொம்ப தெளிவா ஒரு கம்யூனிசம் எப்படி கேபிட்டலிசம் எதிர்த்து நிக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரே ஒரு ஒன் ஷாட்ல காமிச்சிட்டாரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். அடுத்ததான் நம்ம வந்து உள்ள த பிரேக் டவுன் ஆஃப் த விடுதலை பார்ட் 2 எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒரு அதிரடி மெசேஜ். ஒரு பெரிய கம்யூனிசம் கத்தி, அது வந்து கத்தின்னே சொல்ல முடியாது, கம்யூனிசம் கத்தி, அது வந்து ஒரு சுத்தியலால் அடிக்கிறாங்க. அந்த சுத்தியலால் அடிக்கும் போது இட்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜே சொல்லிடுறாங்க, கம்யூனிசத்தை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய விஷயத்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கூட பண்ண போகிறோம், அது வந்து கரெக்டான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே தெரிஞ்சிச்சு கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் அப்படின்றது வந்து இன்பிட்வீனில் நிறைய சீன்ஸ் வரும். வந்து மக்களை அடக்குமுறை பண்ணுற மாதிரி, இல்லை போஸ் வெங்கட் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து இந்த கண்ணுக்கு எதிராக வந்து அப்படியே கிழிச்சிட்டு போவோம் அந்த கயிறு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, முகம் சுளிக்கிற சீன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா அது வச்சாதான் அந்த இடம் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது வெற்றிமாறனுக்கும் தெரியும், மக்கள் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் தெரியும். பட் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதை முகம் சொல்லிச்சுட்டா தான் நம்ம அது உண்மை அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்தது. அப்படி இருக்கும்போது அந்த செகண்ட் பார்ட்லேயும் அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க, அந்த சேத்துல அடிக்கிறது கொள்றது இப்படியே போயிட்டே இருக்கும்போது விஜய் சேதுபதி அவர்களே வந்து ஒரு 3 பாட்டாக காட்டுறாங்க. ஒன்று வந்து இந்த 25 இயர்ஸ்லேருந்து அந்த மிடில் ஏஜ், அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாத்தியாராக இருக்கார், அவர் எங்கேயோ வந்து ஏதோ ஒரு டீச்சராக இருக்காரு. ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்ட் 1ல வாத்தி அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலை, பட் ஏதோ ஒரு இடத்துல வாத்தியாராக இருக்காரு. அடுத்ததான் வந்து அவர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் வரும். அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற போது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும்போது கிஷோர் அவர்களை பார்க்குறாரு. கிஷோர் அவர்களோட கம்யூனிச சித்தாந்தம், ஏன்னா அந்த அந்த ஒயிட்டு அப்புறம் மேலே போட்டிருக்க அந்த துண்டுலாம், அந்த ரெட் கலர் துண்டெல்லாம் பார்த்தாலே கிளியராக தெரியுது அவங்களாம் ஆல்ரெடி ஒரு கம்யூனிசமோட அந்த கோட்பாடை வந்து முன்னெடுத்து போகிறவங்க. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணாமல் மக்களை வந்து அடிமைத்தனமாக நடத்துகிற நிறைய பேர் எதிர்த்து போராடுற ஒரு மனுஷனாக மாறாரு. ஸோ அந்த செகண்ட் சீக்வல், அதாவது ஒரு 30லேருந்து 40 வயசு ஏஜ் இருக்குல்ல, அப்போ தான் வந்து மஞ்சு வாரியர் அவர்களை மீட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மஞ்சு வாரியர் அவர்களும் அதே ஐடியாலஜி இருக்கிறதுனால 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை நகர்த்துறாங்க. அதுக்கு அடுத்து தான் லாஸ்ட் அந்த ஒரு 45 வயசுக்கு மேலே கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி காட்டுறாங்கல்ல, இது எல்லாமே வந்து மஞ்சு வாரியர் அவர்கள் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் எந்த முன்னெடுப்பை எடுக்கிறாரு, கம்யூனிசம் வித் ஆயுதமா,
அப்படின்றதுதான் அங்க கேள்வி. ஸோ அதுல கிளியரா தெரிஞ்சிடுச்சு, அவர் கண்டிப்பா அந்த ஆயுதத்தை எடுத்து நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுக்க போறோம், இங்க நடக்கிறது அநியாயம், இங்க நடக்கிறது அக்கிரமம், போலீஸால இந்த கிராமத்துக்கு பெரிய பிரச்சனைகள் நடக்குது, பெண்களுக்கும் நடக்குது அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட சித்தாந்தம் மூலியமா எப்படி சொல்றாரு அப்படின்றதான் ஸ்டோரி. ஸோ எக்ஸாக்டா இது சொல்லிட்டே போகும்போது ஒரு 1 minute 40 secondsல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களோட இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நரேட் பண்றவரே நம்ம சூரி தான். ஃபுல்லா அவர் எப்படி வந்தாரு, வாழ்க்கை முறை, இது எல்லாமே வந்து நரேட் பண்ணுவாரு. செகண்ட் பார்ட்ல அப்படியே விஜய் சேதுபதியோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு வந்து வெரி ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பர்டிகுலரா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 2 போலீஸ்காரங்க இருப்பாங்க, அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ இது கிளியரா தெரிஞ்சு போச்சு, இந்த பார்ட் இஸ் ஃபார் விஜய் சேதுபதி. அவர் எப்படி வந்தாரு, அவர் என்ன படிச்சாரு, அவர் என்ன வேலை செஞ்சாரு, அவர் ஏன் இந்த சித்தாந்தத்துக்குள்ள வந்தாருன்றது வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த 1 minute 40 secondsக்கு அப்புறம் ட்ரெய்லர் மாதிரியே தெரியல, அது ஒரு சீனு ஃபுல்லா. அடுத்து வந்த அந்த 1 minute வந்து ஃபுல்லா வந்து ஒரு சீனு. என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எங்கேயோ பர்டிகுலர் ஏரியால வந்து மாத்துறதுக்கு ஜிவிஎம் அவர்கள் வந்து ஒரு ஆர்டர் போறாரு. அந்த ஆர்டர் அப்போ திருப்பி விஜய் சேதுபதி வந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்போ கூட விஜய் சேதுபதி கேட்பாரு, என்னங்க திருப்பி நீங்களே வா அப்படின்னு சொல்லி சூர்யா பார்த்து கேட்பாரு. ஸோ ஒன்ஸ் அகேன் அவர் எஸ்கேப் ஆயிட்டு திருப்பி போலீஸ் கீழே மாட்டுறது அப்படின்றது ட்ரெய்லர் கட்டே இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஸ்டோரியே ஒரு 1 லைன்ல வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி திருப்பி மாட்டிக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள். இதுதான் வந்து ஓவராலா இந்த படத்தோட 1 லைனா வந்து எதிர்பார்க்கவும் படுது. அதை வந்து ட்ரெய்லர்ல வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து ரொம்ப கிளியராகவும் காட்டிட்டாரு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குவார்கள், அது முன்னேற்றத்தை உருவாக்காது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ட்ரெய்லரோட எண்டில் ஒரு அழகான வரிகள் சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். ஒரு சித்தாந்தம், ஒரு 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 காமனா ஒரு சென்டென்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு சென்டென்ஸ், அதை நோக்கி பயணிக்கல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகவே போகாது, ஏனோ தானோ அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை அவர் வந்து தலைவர்களுக்கு சொல்றாரு. அதே சமயம் அவர் அந்த இடத்துல தலைவரா இருக்கிறதுனால சில தொண்டர்களுக்கு சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து த ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர். விடுதலை பார்ட் 2 இஸ் ஆல் அபவுட் விஜய் சேதுபதி அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் ஏன் இங்க வந்தாரு, அவர் என்ன படிச்சாரு, அவர் எப்படி இந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் எப்படி டிராவல் பண்றாரு, மக்களுக்காக எப்படி போராடுறாரு, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேபிட்டலிஸ்டம் அகெயின்ஸ்டுக்கா கவர்மெண்ட்டுக்கும் எதிர்த்து எப்படி கொடுக்குறாரு அப்படின்றது தான் விடுதலை பார்ட் 2. இதை வந்து ஒரு நல்ல ஒரு படமா இருக்க போகுது அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை. ஒரு நல்ல சித்தாந்தம் இல்லை ஒரு நல்ல ஒரு வேர்டிங்ஸ்லாம் வந்து மக்களை போய் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து முடிச்சுட்டு சில விஷயம் பார்ப்பாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு பார்ட் 2 ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம், த கல்ட் ஃபிலிம் ஆஃப் வெற்றிமாறன், விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 2ல உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு காமனாக அட்ரஸ் பண்ணுற கொஸ்டின் இருக்கும்ல, இந்த பர்டிகுலர் சீனை பற்றி இல்லை வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் பற்றி நீங்கள் அப்படி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னன்னா சூர்யா அவர்களோட காதலை வந்து இதில் எங்கேயுமே காட்டல. முதல் பார்ட்டில் வந்து அவர் லவ் பண்ண பொண்ணை பற்றி எங்கேயுமே காட்டல. ஸோ அதை பற்றின ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கும் இருந்ததுன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி போலீஸ்காரர்களோட நிறைய முகம் அது வந்து வெண்மையா இருக்கா இல்லை கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம விடுதலை பார்ட் 1ல வந்து ஒரு போலீஸ்காரெல்லாம் வந்து ரொம்ப நல்லவராக தெரிவார், அப்புறம் அவர் முன்னாடி பண்ண கெட்டதை வச்சு விஜய் சேதுபதி கொள்ளுவார். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய பேரோட முகம் வெளிப்படுமா அப்படின்றதையும் நீங்கள் உங்கள் ஆஸ்பெக்ட்லேருந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அன்டில் தென் திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.